வெல்கம் டு எம்எல்எக்ஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து எக்ஸாம்பிள் 7.39 எவால்வேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1/x மைனஸ் 1/e⁻x மைனஸ் 1. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினை அப்படியே எழுதிட்டு 0ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 1/0 இன்ஃபினிட்டி மைனஸ் 1/e⁻0 வந்து 1 1 மைனஸ் 1 0. அப்போ 1 டினாமினேட்டர் 0 மறுபடியும் அது இன்ஃபினிட்டி. அப்போ இது இன்ஃபினிட்டி ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூவை வந்து நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? வேறு மெத்தடில் சால்வ் பண்ண பார்க்கலாம். எல்சிஎம் எடுப்போம். எக்ஸ் இன்ட்டு e⁻x மைனஸ் 1. இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இது கூட மேலே இருக்க நியூமரேட்டர் கூட e⁻x மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம் வர்றதுக்காக. மைனஸ் இங்கே e⁻x மைனஸ் 1 இருக்குது. அப்போ மீதி எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ e⁻x மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். e⁻0 1ன்னு வரும். 1 மைனஸ் 1 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸோட ஆன்சர் 0. அப்போ மேலே ஃபுல்லாக 0 வந்துடுது. கீழே பாருங்கள் 0 இன்ட்டு எனிதிங் 0. இப்போ 0/0 ஃபார்ம் வந்திருக்கு. இதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மாக வருதுன்னா நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல்ஹாஸ்பிட்டல் ரூல்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. கொடுத்துருக்க லிமிட்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம். நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க, டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. மறுபடியும் நீங்கள் வேல்யூ போடுங்க, லிமிட் போடுங்க. இப்போ நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். e⁻xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. அடுத்து டினாமினேட்டர் பாருங்கள். இது யூவி மெத்தடில் இருக்குது. எக்ஸை அப்படியே வச்சுருக்கேன். e⁻x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x, ஏன்னா இந்த மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போது எக்ஸை வச்சுட்டு அதான் யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போது யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு வி அப்படியே நான் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு 0 போட்டு பாருங்கள். e⁻0 அதாவது 1 மைனஸ் 1 நியூமரேட்டர் 0, டினாமினேட்டர் இங்கே 0 இன்ட்டு எனிதிங் இது 0 ஆகிடும். இங்கே e⁻0னா 1 மைனஸ் 1 ஃபுல்லாக 0. அப்போ 0/0 ஃபார்ம் மறுபடியும் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் 0/0 ஃபார்ம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சு. மறுபடியும் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் போடுங்க. அதாவது சேம் திங். இதை அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கீழே பாருங்கள், இது யூவி மெத்தட். எக்ஸை அப்படியே வச்சுட்டு e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x ப்ளஸ் e⁻x அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு e⁻x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0ன்னு வந்துடும். இதை எப்படி எழுதியிருக்கேன்? e⁻x ப்ளஸ் e⁻x வந்து 2 டைம்ஸ் e⁻xன்னு எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூ 0வை கொடுத்துட்டோன்னா e⁻0 by 0 into e⁻0 plus 2 into e⁻0. அப்போது e⁻0 is 1. இது 0 into anything வந்து 0 plus 2 into e⁻0 1, அதாவது 2ன்னு வரும். ஸோ இதோடைய ஆன்சர் 1/2. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.